மக்களே, நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். ஆல்ரெடி எல்லோரும் தமிழ்லைன்லேயே பார்த்துருப்பீங்க எங்கே போயிட்டு இருக்கிறோன்னு. இங்கே பாருங்கள், இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு நான்லாம் நினச்சி கூட பார்க்கறதில்ல. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இதுதான் வந்து திம்பத்தில் காலையில் 6 மணிக்கு வந்தப்போ இவ்வளோ டிராஃபிக் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நாம் வந்து இவ்வளோ டிராஃபிக் திம்பத்தில் பார்த்ததில்லை. ஏன்னா நான் 6 மணி அரௌண்ட் எப்பயுமே 8, 9 மணி அந்த ரேஞ்சு, மேக்ஸிமம் ஒரு 7 மணிக்கு மேலே தான் திம்பம் வந்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் 6 மணி செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணும்போதே வந்திருக்கிறோம். ஸோ சரியான டிராஃபிக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ டிராஃபிக்கை பார்த்ததே இல்லை. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மான்சூன் ரைடு, அதாவது நம்ம மூணார் ரைடு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது, போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் மலைகளின் நண்பன், அதாவது நம்ம அப்பாவோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம துப்பாக்கி பார்த்திபன் சேனல் இருக்குது, மறக்காமல் எல்லோரும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம எங்கே போய் அங்கே மானு இல்லை இங்கே தேனு எங்கேயோ ஒன்று மொத்தத்தில் இப்போ எங்கே போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேராக இப்போ குண்டல்பேட் போயிட்டுருக்குறோம். குண்டல்பேட்டில் ஒரு பயங்கரமான ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். இப்போ வாங்க குண்டல்பேட் வரைக்கும் போகலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான ஒரு ஆள் தழுத்தி விட்ருங்க. நீங்கள் யாராவது திம்பம், அதாவது நம்ம சத்தியமங்கலம் திம்பம் ஃபாரஸ்ட்டுக்கு யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க மக்களே. ஸோ வெல்கம் டு திம்பம் ஹில் ஸ்டேஷன் மக்களே. திம்பம் மலை தொடர் ஆரம்பம். இதுதான் 2வது ஹேர்பின் பெண்டு. ஸோ திம்பத்தில் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் அப்படியே தலையிலாக இருக்கும். நார்மல் ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்காது. மேலேருந்து இறங்குற வண்டி ஆப்போசிட்டில் இறங்கும், கீழேருந்து இறங்குற வண்டி எப்போ போல் கரெக்டாக ஏறும். ஸோ அதனால் திம்பம் வரீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை மறக்காம முடியாது, நேராக இறங்குறாங்கன்னா. ஸோ அதனால் இறங்குறவங்க இந்த பக்கம் தான் இறங்குவாங்க, அதாவது ஹேர்பின் பெண்டில். ஸோ மக்களே பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருந்து வர முடியாது, கீழே இருந்தும் மேலே போக முடியாது. ஸோ அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. மொத்தம் 21 ஹேர்பின் பெண்ட். தமிழ்நாடு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹில் ஸ்டேஷன் இதுதான். எல்லோரும் சொல்லுவாங்க கொல்லிமலை தான் கஷ்டம், கொல்லிமலை தான் டேஞ்சரஸ்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. திம்பம் தான் இருக்கிறதுலே கஷ்டம். நீங்கள் லாரி டிரைவர்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் நம்ம GoPro 8 வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படியே நூல் கொடுத்த மாதிரி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர்னே தான் போய் ஆகணும். இதில் நாம தான் காமெடியே. சாமி என்னப்பா இப்படி ஓட்டுறாங்க, கமுட்டிதான். இதுக்கு எதுக்கு அவன் தேடு போட்டு வந்தாடாவா சாமி. மக்களே, இப்போதான் சொன்ன கேட்டீங்கல்ல, தமிழ்நாடு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹில் ஸ்டேஷன். எதனால சொன்னேன்னு தெரியுதா? கொஞ்சம் இல்லைன்னா கொண்டா சொருவி பாப்ல. இதுதான் மக்களே திம்பம் 7வது ஹேர்பின் பெண்டு. இதுதான் இருக்கிறதுலே குறுகலான ஹேர்பின் பெண்டு. இந்த ஹேர்பின் பெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறுகலாக இருக்குது. 7வது ஹேர்பின் பெண்டு தான். வியூ பாருங்கள். இதுதான் நம்ம ஈரோடு மாவட்டம், சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் எல்லாமே. இதுதான் மக்களே, இந்த ஹேர்பின் பெண்டில் தான் ஏகப்பட்ட விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு ஹேர்பின் பெண்டு இதுதான். இந்த பெண்டில் தான் அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கும். அதாவது வண்டி அப்செட் ஆகிறது இந்த ஹேர்பின் பெண்டில் தான் அதிகமாக ஆகும். அமானுஷம்லாம் வந்துருக்காதீங்க, வெயிட்டு தான் ரீசன். வெயிட்டு வர ஸ்பீடு கண்ட்ரோல் இல்லாமல் தான் மக்களே திம்ப
திம்பம் வந்துட்டோம். மீண்டும் திம்பம் 2 வருடங்களுக்கு பிறகு இப்போ தான் திம்பம் வந்திருக்கிறோம். இதில் போனால் தாளவாடி ரோடு, ஆனால் அந்த ரோட்டில் நம்மளை விட மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம திம்பத்துலேருந்து மைசூர், ஆசனூர், பல்லேகால், சாம்ராஜ் நகர் போகக்கூடிய வழி. இவ்வளோ பெரிய கடை திறந்துட்டாங்களா திம்பத்தில்? சூப்பராக இருக்குது. எல்லாம் போட்டு பேயாவும் தடுத்துவாங்க பாருங்க. அப்பா என்ன இப்படி கொடுக்குது? ஐயோ நான் வேணாம், பின்னாடி வரணும்னா மக்களே, இந்த இடத்துல தான் நம்ம வந்து அடாடாடா இதுதான்டா வாழ்க்கை, இதுதான்டா வாழ்க்கைன்னு ஒரு கத்திருப்போம். கத்தி கூட இன்ஸ்டாகிராமத்தில் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 550K வியூஸ் போனது. அதில் நிறையா கமெண்ட் வந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இருந்தாலும் இந்த இடத்துல தான் அவ்வளோ வியூஸ் போன ஒரு வீடியோ வந்து எனக்கு கிடைச்சிது. இதே ரோட்டில் தான். நான் எக்ஸாக்டாக எந்த இடம் தான் வரேன். இப்போ திம்பம் ஏறி இறங்கிட்டு இருக்கிறோம். வராங்க. ஐயோ ஆனந்தமே, இப்போ ஏறி இறங்குறமே. நிலை நலாரி கிலோமீட்டர் கணக்கில் பாதையில் நான் செய்து போல. சூப்பராக இருக்குது மக்களே. இப்பயா கொள்ளைக்கால் போகிற ரோடு அது. அதாவது உங்களுக்கு கரெக்டாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, திபெத்தியன் டெம்பிள் போகிறதுக்கான ஒரே வழி இது தான். நீங்கள் இதில் தான் திபெத்தியன் டெம்பிள் போகணும். அந்த ரோடு போகுது பாருங்கள் கீழே ரைட்டில். அந்த ரோட்டில் போனீங்கன்னா இங்கேருந்து ஒரு 45 சம்திங் வரும். உடையார்பாளையங்கிற ஊர் கேர்மங்கலம் தாண்டி கர்நாடகா பார்டர் போய் அதுக்கப்புறம் உடையார்பாளையங்கிற ஏரியாவில் இருக்கும். நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஊருக்கு போகிறதா அதுதான் வழி. யானையோ ரைடர்ஸ் காட்டுக்கோழி பிடிச்சி குழம்பு வச்சு வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட் மக்களே. வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட் மக்களே. போன உள்ள வச்சு காசு எடுத்து 20 ரூபாயே நம்ம கேட்பாங்க. ஆமாம் கேட்டாங்க. நான் திரும்ப தாளவாடி போகிறப்ப இன்னும் பண்ணி விட்டாங்க.
இந்த ரோடு வரப்போ மக்களே மைசூர் போகிறப்ப இந்த ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு. இன்றைக்கி இதில் ஒரு டோல்கேட்டு போட்டு டோல் லைன்லாம் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு நாடு. சிங்கிள் ரோடு தான் இந்த ரோடெல்லாம். அப்போ ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இந்த ரோட்டில், கடை கூட இருக்காது. சரணவதி டேமோட என்ட்ரி. ஸோ நம்ம ஆல்ரெடி போயிருப்போம். யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, பார்க்கல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், போய் பாருங்கள். அதுதான் டேம் பாருங்கள். வந்துக்கிறோம் மக்களே. அங்கே ஒரு ஜீவன் நிற்கிறது, யாரு தெரிகிறதா? துப்பாக்கி பார்த்திபன். நானும் கோப்ரோ ரன்னிங்கில் தான் வச்சுருக்கிறேன். சாப்பிடலாம் இங்கேயா வா? ஓகே, உங்களுக்கு அது போதில்ல, அது போதும். அதுக்கு தான் அங்கே மக்களே. நம்ம துப்பாக்கி பார்த்திபன் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாரு தான், முன்னாடி போயிட்டுருக்காரு. நீங்களும் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் கழித்து மீண்டும் நாங்கள் வந்துட்டு ரைடில் ஜாயின் ஆகிருக்கோம். ஸோ இப்போ வந்து குண்டல்பேட்டில் வந்துட்டு கோபாலசாமி பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. ரொம்பவுமே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட அந்த பூவெலாம் வந்துட்டு, அது என்னமோ செண்டுமல்லியா என்னமோ ஒரு பூவு, செண்டுமல்லின்னு தான் நினைக்கிறேன். சம்திங் என்னமோ பேர் சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ஏரியாலாம் செம்ம வயரெலாம் போயிட்டு இருக்குது. பக்கத்தில் நம்ம அந்த மேலே கேரளாவிலேருந்து, இந்த பக்கம் கர்நாடகாவிலேருந்து, இங்கிருந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க. மிக்கில் பார்த்துட்டு கோயிலும், அதுவும் தரமான ஒரு கோயில், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகி மிஸ்டி ஏரியாவாக இருக்கிற கோயிலாம். ஸோ அதுதான் போகலான்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி டபக்குன்னு கிளம்பி வந்திருக்குது. பட் ஆனால் நம்ம பிளான் வேறு ஒரு பக்கம் பிளான் பண்ணோம். பட் அது முடியாமல் அப்படியே இங்கே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோயில், அந்த ஊர் இருக்கிற குண்டல்பேட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்ன ஊர் என்ன பேர்னு தெரில மக்களே. எல்லா பக்கமும் கன்னடாவில் தான் எழுதியிருக்கோம். ஸோ தமிழில் இருந்தால் கூட தெரியும், கன்னடாவில் இருக்கிறதுனால தெரில. நல்ல கோயில், என்ன ஊருன்னு தான் தெரியல. இந்த ஆலமரம்லாம் பாருங்களேன், சும்மா எவ்வளோ பெருசு. இந்த ரோடு ஃபுல்லாகவே ஆலமரம் தான், எல்லாமே ஆலமரம், எல்லாம் விழுது தொங்கிட்டு இருக்குது. ஒரு ஆலமரம் விழுதா பல வாழோ வந்து வாழுவோம், அந்த பாட்டு எனக்கு தெரியாது. இருந்தாலும் டக்குன்னு ஆலமரத்தை பார்த்து தான் அதை ஞாபகம் வச்சு. அங்கே பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக வாழைமரம் வச்சா, வாழைமரங்கிற பாருங்கள், அது பேர் என்ன, ஆலமரம். டங்கு ரோல் ஆகுது மக்களே. சரியான ரோடு மக்களே. ஆனால் இது சரியான ரோடு, ஃபுல் அண்ட் ஃபுல் வாழைமரம். இதுதான் மக்களே கோபாலசாமி பெட்டா டெம்பிள். இந்த ரோட்டில் வந்துட்டு நேராக போனீங்கன்னா பந்திப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது பந்திப்பூர் நேஷ்னல் ரிசர்வ் ஃபாரஸ்ட், பந்திப்பூர் வந்து போகிற வழி. இந்த ரைட்டில் தான் நம்ம இப்போ கோபாலசாமி பெட்டா டெம்பிள் போக போகிறோம். அது வந்துட்டு பந்திப்பூர் போகிறது, இது வந்து கோபாலசாமி டெம்பிள் போகிற வழி. ஸோ இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் அந்த கோயில் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போகிறக்கான வழியை பார்ப்போம். எங்கே என்ன ஊர் பேர் தான் மக்களே பெருசாக எழுதியிருந்தாங்கன்னா தெரியும், சின்னதாக எழுதிக்கிறாங்க, நம்மளுக்கு கண்ணு தெரியாதனால தெரியல மக்களே. பட் ஆனால் சூப்பராகுது. முன்னாடி அந்த ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், தெரியல. வாங்க போய் பார்த்துடலாம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குண்டல்பேட் கோபாலசாமி கோயிலுக்கு போகிற வழியில் இந்த பூந்தோட்டத்தை பார்த்தோம். இந்த பூந்தோட்டம் இப்போ பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது முக்கால்வாசி கேரளாக்காரர் தான் வராங்க. கேரளாக்காரத்தை பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் இந்த பூந்தோட்டம் தான் நிறைய இருக்கும். இன்னும் நிறைய எல்லாம் இந்த பூ எல்லாம் சூரியகாந்திலாம் எல்லாம் வாடிடுச்சு, சீசன் முடிஞ்சிருச்சு. இந்த பூந்தோட்டம் போகிற அப்படியே மணக்குது, அப்படியே கம்மன்னு செண்டுமல்லி, அதாவது பந்துப்பூ, இன்னும் சொல்லப்போனால் துளக்குமல்லின்னு சொல்லுவாங்க.
மணக்குது அப்படியே கமகமன்னு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு இந்த கிளைமேட்டுக்கும் இதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஜில்னஸ்ஸு, காற்று விசு விசுன்னு அடிக்குது, குளிருது. அதனால தான் ஜர்க்கினே போட்டுருக்குறோம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. மனம் தாங்க அவ்வளோ மனம் மணக்குது. பூ பாருங்க, அப்படியே ஒரு கை சோடு இருக்குது, இத்தா சோடு இருக்குது. பூ பாருங்களா, இந்த கை சோடு இருக்குது. மக்களே, நம்ம அந்த கோபாலசாமி கட்டம் அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ முன்னாடி ஒரு ஆட்சி தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம வண்டியை நிறுத்திட்டு நம்ம வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் போகணும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் உங்கள் NS கேப்டன். அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். தரமான சம்பவம், தரமான பிளேஸோட உங்களுக்கு ஒரு வீடியோ வருது. ஸோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் மக்களே. பார்த்தீங்கன்னா அப்படிதான் இங்கே மக்களே, இவ்வளோ மிஸ்டேக்கையாவது பார்த்துருக்கீங்களா?